பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை சிறப்பா தொழு வந்துடுறான், அப்புறம் தராவி 30 தொழுதுறான், 2 பெருநாளைக்கு தொழுகிறான். இப்படிப்பட்ட எங்களின் நிலைமை மறுமையில் எப்படி இருக்கும்? மறுமையில எவ்வாறு இருக்கும்? சொர்க்கவாசியா நரகவாசியா? அதாவது யாரையும் நம்ம சொர்க்கவாசி நரகவாசி என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் எல்லாட்ட இருக்குது. ஆனால் இதுல ஒரு தமாசான விஷயம் என்னன்னு கேட்டா, ரமலான்ல தொழுகிற இந்த தொழுகை இருக்கு, இரவு தொழுகை, இது ஒண்ணு கட்டாய கடமை எல்லாம் கிடையாது. தொழுவாட்டி எல்லாம் கேட்க மாட்டான், உதைக்க மாட்டான். தொழுதால் அதிகமா நன்மை தருவான் இரவு நேரங்களில் ரமலான் நின்று வணங்கினா. ஆனா லொகர் தொழுவாட்டி எல்லாம் அடிப்பான், அசர் தொழுவாட்டி ஏன்னு கேட்பான், மகரிபு தொழுவாட்டினா அது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகைகள் எல்லாம் புறக்கணிச்சிட்டு அறியாமையின் காரணமாக கடமை இல்லாத ஒரு மாசம் வரைக்கும் தொழுகிறாங்க பாருங்க. இவர்கள் வெற்றி பெறுவது சந்தேகமானது. அல்லாஹ்வா மன்னிச்சாலும் உண்டு, அது ஒரு விஷயம். சிறுக்க தவிர எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், தௌபா செஞ்சு திருந்தி மன்னித்துக் கொண்டார்களே உண்டு, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கல என்று சொன்னா அவர்களுடைய பாடு பெரும் திண்டாட்டமா இருக்கும். இதெல்லாம் அவங்களை காப்பாத்தாது. இந்த பெருநா தொழுகையோ ஜும்மா தொழுகையோ அங்க கிடைக்கிற தண்டனை ஒப்பிடும் பொழுது இது ஒரு சின்ன ஒரு 5% கூட தடுத்து நிறுத்துறதுக்கு பத்தாது. அங்க எல்லாம் சித்தப்படுத்தி வச்சுக்கிறது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பெருநா தொழுகையும் அது அந்த அமல் வீணா போயிடாது, அதுக்குரிய கூலி எல்லாம் தருவான். இதெல்லாம் அங்க கிடைக்கிற தண்டனையை தடுக்கிறதுல எத்தனை பெர்சன்டேஜ் உதவும்? ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தான் உதவும். அதனால ரொம்ப கவனமா கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உபரியானதுல நீங்க கடமையை செஞ்சதுக்கு போக டைம் இருந்தா செய்யுங்க, கடமையை கம்பல்சரியா செய்யுங்க. உபரியான செய்யாட்டா கூட நீங்க முயற்சி பெற்றுவீங்க. சக்தி இருந்தா எக்ஸ்ட்ரா உள்ளது செய்யுங்க. கட்டாய கடமைகளுக்கு முதலிடம் கொடுங்க. இரவுல ரமலான துருவாட்டாலும் பரவாயில்லை, ரமலான் கூட விடிய விடிய சுபு துருவாம தூங்குறான், சுபு துருவாட்டி அடி உதவி இருக்குது. இந்த ராத்திரில தொழுவாட்டி ஒண்ணுமே இல்ல, இவன் என்ன செய்யறான்? விடிய விடிய தொழுகிறான், தொழுது போட்டு சுபு துருவாம படுத்து தூங்குறான். இது என்ன ஒரு அறியாமை, இது என்ன ஒரு பெரிய அநியாயம் இது? இதெல்லாம் கடனை வச்சுக்கிட்டு தர்மம் செய்யற மாதிரி உள்ளது. கொடுக்க வேண்டிய கடன் தலைக்கு மேல இருக்குது, தர்மம் செய்யறான். அந்த மாதிரி தான் இது கடமைங்கிறது கடன் மாதிரி, நபில சுன்னத்துங்கிறது தர்மம் மாதிரி. எதை செய்யணும்னு யோசிக்கிறது. 19 என்கிட்ட